ஹாய்ங்க. இந்த வீடியோ நான் போடும்போது நைட்டு 10:30 ஆயிட்டு. ஆனாலும் இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லாமல் எனக்கு தூக்கம் வரல. கேளுங்க. இன்றைக்கி காலையில் ஒரு பையன், அக்கா உங்கள் ஃபோன் நம்பரை கொடுங்க அப்படின்னு கேட்டான். நானும் என்னத்துக்குப்பான்னு கேட்டேன். இல்லை, நான் உங்கள் கையால் தான் மாலை போட்டுக்கணும், உங்கள் கையால் தான் நான் காப்பு கட்டணும், அதனால் கொடுங்கன்னு கேட்டான். சரிப்பா அப்படின்னுட்டு ஃபோன் நம்பரை கொடுத்தேன். அந்த பையன் இப்போ இவ்வளோ நேரம் எனக்கு ஃபோன் அடித்து, உங்கள் வீட்டில் யார் இருக்கா, எவடம் இருக்கா, நீங்கள் எங்கே இருக்கீங்க, எந்த இடத்துல இருக்கீங்கன்னு இப்போ ஃபோன் அடித்து கேட்குறான். நான் அந்தால சொன்னேன், இவ்வளோ நேரத்துக்கு ஃபோன் அடித்து கேட்குறியப்பா, நாளைக்கு கோயில் பக்கம் வா, நான் காப்பு கட்டி விட்றேன் அப்படின்ட்டு நான் சொன்னேன். கோயில்கிட்ட வர முடியாது, இப்போ நான் வரேன், நான் ஒன்றை கட்டணும் அப்படிங்கிறான். நான் அந்தால சொன்னேன், அடே பாவி, என்ன வீடு காடு வாங்குது, வீடு போங்குது, நீ என்ன கட்டுறதுக்கு தான் ஃபோன் நம்பர் வாங்கினியான்னுட்டு ஃபோன் நம்பரை பிளாக் பண்ணி போட்டுட்டு உக்காந்துருக்கேன். இதெல்லாம் என்ன வேலை? எங்களை பார்த்தா அப்படி தான் தெரியுமா? எங்களை பார்த்தா மனுஷங்களாகவே தெரியாதா? வேறு என்னதோ மாதிரி தெரியுமா? நைட்டு நேரம் இரவு நேரத்தில் ஒரு கிளுகிழப்புங்கிற கதையா? ஓ கடவுளே! நாங்கள் திருந்தி தான் வாழ்கிறோம், ஆனால் மற்றவங்க எங்களை திருந்தையும் விட மாட்டாங்க, மற்றவங்களும் திருந்த மாட்டாங்க. என்ன பண்ணுறது? இதுதான் வாழ்க்கையாக இருக்கும் போலுக்கு. இனிமையாவது தூங்குறேன். குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ்.